ஆசிரிய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். எண்ணும் எழுத்தும் வகுப்பு 1 முதல் 3 வரை இங்கிலீஷ் 4th யூனிட் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. இந்த யூனிட்டோட செகண்ட் டே ஆக்டிவிட்டி என்னென்ன அப்படின்றத நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி இன்ட்ரடியூசிங் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. Sing the song with actions once. Tell students to listen to you and look at your actions. நாம் இந்த பாட்டை பாடணும் ஆக்ஷனோட அதை ஸ்டூடெண்ட்ஸ் வந்து லிசன் பண்ணுவாங்க. ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ். ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ். அண்ட் ஐஸ் அண்ட் இயர்ஸ் அண்ட் மவுத் அண்ட் நோஸ். ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ். ஹெட் ஷோல்டர் நீஸ் அண்ட் டோஸ், நீஸ் அண்ட் டோஸ். நம்ம இந்த பாட்டை போடும்போது ஹெட்டுனா ஹெட்டை டச் பண்ணணும், ஷோல்டர்னா ஷோல்டர் டச் பண்ணணும், நீஸ் அண்ட் டோஸ் ரெண்டையும் டச் பண்ணி காமிக்கணும். அப்புறம் ஐஸு, இயர்ஸு, மவுத்து, நோஸ் எல்லாத்தையும் டச் பண்ணி தான் நம்ம இந்த பாட்டை பாடணும். நெக்ஸ்ட் ஆஸ்க் ஸ்டூடெண்ட் டு டச் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி அண்ட் சிங் த சாங் அலாங் வித் யூ. ஸோ இப்போ நம்ம பாடுறதை கேட்டதுக்கு அப்புறம் இப்போ நம்ம கூட சேர்ந்து பாடணும். நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி ஸ்டோரி டைம். பேபி கேமல் அண்ட் மதர் கேமல். இந்த ஸ்டோரியோட ரெஃபரன்ஸ் வந்து 3rd ஸ்டாண்டர்ட் புக்கில் 111 to 113 பேஜ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு ரெஃபரன்ஸ் வேணும்னா பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கவ்வோட பிக்சரையும் ஒரு கேமலோட பிக்சரையும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கிட்டையும் காமிச்சு இதில் அட்லீஸ்ட் 5 டிஃப்ரென்ஸாவது ஃபைண்ட் அவுட் பண்ணி சொல்லணும். அவங்க 5 டிஃப்ரென்ஸ் இல்லைன்னா அதுக்கு மேலே கூட சொல்லலாம், அதை அவங்க பைலிங்குவலில் கூட சொல்லலாம். ஸோ எப்படி ஆன்சர் சொன்னாலும் அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட whose legs are long, who has long eyelashes, who has horns, இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின் ஃப்ரேம் பண்ணி நம்ம அவங்கக்கிட்ட ஆன்சர் கேட்கணும். அவங்க சொல்லும்போது நாம் கேட்கும்போதே நம்ம ஆக்ஷனோடு தான் அவங்கக்கிட்ட கேட்கணும். அது மாதிரி அவங்க சொல்லும் போதும் ஆன்சர் ஆக்ஷனோட சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டை கூப்பிட்டு அவங்களுக்கு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 2 பிக்சரையும் காமிச்சு டச் த கேமல்ஸ் லெக்ஸ் அப்படின்னு சொன்னோன்னா அவங்க கரெக்டாக கேமலோட லெக்ஸை டச் பண்ணணும். அது மாதிரி டச் த கவுஸ் ஐஸ் அப்படின்னா கவ்வோட ஐஸ் எதுவும் அதை டச் பண்ணணும். அது மாதிரி டச் யுவர் இயர்ஸ் அப்படின்னா அவங்களோட இயர்ஸை அவங்க டச் பண்ணணும். இது மாதிரி நம்ம சிம்பிள் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க அவங்க அந்த இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஆக்ஷனை செய்யணும். இதே மாதிரி எல்லா ஸ்டூடெண்ட்டையும் கூப்பிட்டு நாம் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை செய்ய வைக்கணும். அடுத்தது பேபி கேமல் அண்ட் மதர் கேமல். பேபி கேமல் கேட்குது, why do we have long legs? To help to walk on the desert sand. நமக்கு ஏன் லாங் லெக் இருக்குது அப்படின்னு அந்த பேபி கேமல் கேட்குது. அதுக்கு அவங்க அம்மா மதர் கேமல் சொல்கிறாங்க, இது வந்து டெசர்ட்டில் நடக்கிறதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணோம், அதனால தான் அப்படி இருக்குது அப்படின்றாங்க. why do we have long eyelashes? நமக்கு ஏன் லாங் ஐலாஷஸ் இருக்குன்னு கேட்குது. அதுக்கு அவங்க அம்மா டு சேவ் அவர் ஐஸ் ஃப்ரம் ஸ்ட்ராங் விண்ட்ஸ். ஸோ ஸ்ட்ராங்காக விண்ட் அடிக்கும் போது சேவ் பண்ணுறதுக்கு நமக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். why do we have hump? ஹம்ப் எதுக்கு இருக்குது அப்படின்னு அது கேட்குது. டு ஸ்டோர் ஃபுட்டு. why do we have hard skin? to save us from thorns, to keep us cool in summer and warm in winter. ஸோ இதிலிருந்துலாம் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் நமக்கு ஸ்கின்னு ஹார்டாக இருக்குன்றத மதர் கேமல் சொல்கிறாங்க. ஸோ அடுத்து இங்கே கொடுத்துருக்க ரீட் அலவுட் கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணி மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டை ரீட் பண்ண வைக்கணும். ரீட் பண்ண தெரியல அப்படின்னா நம்ம கைட் பண்ணணும். அப்புறம் கைட் தெம் டு ரீட் த ஸ்டோரியை ரீட் பண்ணுறதுக்கு அவங்கள கைட் பண்ணணும். இதோட லேர்னிங் அவுட்கம்ஸ் என்ன அப்படின்னா, அரும்பு லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் ஐடென்டிஃபை அண்ட் நேம் த பார்ட்ஸ் ஆஃப் த பாடி. மொட்டு லெவல் ஸ்டூடெண்ட் கேன் அசோசியேட்ஸ் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி வித் த நேம்ஸ் அண்ட் ரைட் தம் இன் சிம்பிள் சென்டென்சஸ் லைக் திஸ் இஸ் மை ஹெட், திஸ் இஸ் மை நோஸ் அப்படின்னு அவங்க சின்ன சின்ன சென்டென்ஸை எழுத தெரியணும். மலர் லெவல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்கன்னா associate parts of the body with the names and write them in simple sentences like this is my nose. முட்டு லெவல் மாதிரி தான் இவங்களும் சின்ன சின்ன சென்டென்ஸை எழுத தெரிஞ்சிருக்கணும். read the story in their textbook
அண்ட் டூ த காம்ப்ரிஹென்ஷன் எக்ஸசைஸ். அவங்களுக்கு அவங்க டெக்ஸ்ட் புக்கில் கொடுத்துருக்க அந்த ஸ்டோரியை ரீட் பண்ண தெரியணும். அண்ட் அது சம்மந்தமான கொஸ்டின்ஸு அண்ட் எக்ஸசைஸை அவங்களுக்கு ஃபில் பண்ண தெரியணும். ஸோ இதுதான் இந்த ஆக்டிவிட்டியோட லேர்னிங் அவுட்கம்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video.